ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். தமிழ் டாபிக்லேயே ரிலீஸ் ஆன த லக்கி த சூப்பர் ஸ்டார் மூவி தான். இந்த படத்தோட நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த படத்தோட ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சும்மா வெட்டியாக சுற்றிக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பொறுப்பில் எடுத்துகிட்டு நம்ம அக்கா ஊருக்கு போய் அங்கே போய் வேலை தரலான்ட்டு போகிறாங்க. சென்னைக்கு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து போன இடத்துல அங்கே அக்கா குழந்தை வந்து முடியாமல் ஒரு மனநோயால் இருக்காங்க. கை காலில் அசையாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அது நினச்சிட்டு ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் போகிறாங்க. போன இடத்துல வரும்போது ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் ஒரு நாய், இப்போ குட்டி நாய் பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அந்த நாயை எடுத்து சரி நம்ம அக்கா பொண்ணுக்கு கொடுத்தா அவன் கொஞ்சம் சந்தோஷப்பாருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த நாய்க்கு வந்து. அந்த நாய்க்குட்டி எடுத்து கொடுத்தனால நம்ம ஹீரோட அக்கா பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த நாய்க்குட்டி கூட விளாண்டுக்கு இருக்காங்க. ஒரு வாரம் 2 வாரம் விளாண்டுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி எடுத்து ஒரு வாக்கிங் போகலான்னு போகிறாரு நம்ம ஹீரோட அக்கா பொண்ணும் போகிறாங்க. போன இடத்துல அந்த வாக்கிங் இடத்துல அந்த நாய் வந்து காணாமல் போயிடுது. அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு எம்எல்ஏ கேங் வந்து அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நாய்க்குட்டி வேறு இடத்துக்கு போயிட்டு மாறி மாறி போகுது. ஏன்னா அந்த நாய்க்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா, அங்கே அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். லாஸ்ட் அந்த ஹீரோ வந்து அந்த நாய்க்குட்டியை தொலைச்சதுனால அந்த ஹீரோட அக்கா பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சீரியஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த நாய்க்குட்டி தேடுறாங்க. தேடும்போது அந்த ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டி தேடிக்கிருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த எம்எல்ஏ கையிலே இருக்குது நாய்க்குட்டி தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டு அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா, அந்த படத்தோட மொத்த கதைக்கு லாஸ்ட்டில் அந்த நாய்க்குட்டி வந்து ஒரு சாபப்பட்டு ஒரு வரலாறுல பட்டு அந்த நாய்க்குட்டி பறந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்கு அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி எந்த இடத்துல பண்ணாலும் ஒரு நல்லதாக நடக்கும் அந்த வீட்டில் வந்து. அதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டி வந்து லாஸ்ட்டாக அந்த ஹீரோனியே அக்கா பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாய்க்குட்டியை மீட் பண்ணாங்க. மீட் பண்ண முன்னாடி அந்த அக்கா பொண்ணு வந்து நல்லாயிறாங்க, குணமடைஞ்சிறாங்க. அதான் படத்தோட கதை கைஸ். இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.